நான் பாத்துக்கிறேன். எம்மா மர்மோல டாடி அந்த கிழவி வருது, போனை வைக்கிறேன். வாங்க ஆண்டி. என்ன அங்கேயே நிக்கிறீங்க? ஆண்டி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சுமா. மனம் போல வாங்கலையா, நல்ல அளவோல இருக்கு எல்லா துணிமணியெல்லாம். நான் இல்லாத சமயம் யாராவது என்ன தேடி வந்தவளாமா? யாரும் வரல ஆண்டி. நான் டோரை ஓபன் பண்ணவே இல்ல, க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தேன். எனக்காக மர்மம் நீதாம்மா. நான் சொன்னதை அப்படியே கடைபிடிச்சிருக்கியா? நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டே போல இருக்க. எஸ் ஆண்டி. ஏமா அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிடா, அதான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாத்துக்கா. ஆண்டி ஆண்டிங்கும் போது என்னவோ ஒரு மாதிரி இருந்தாப்புல இருக்க அந்த வார்த்தை. தமிழ்ல ஆண்டிங்கும் போது என்னவோ சொல்லுவாளோ, ஒண்ணுமே இல்லாம ஆண்டி மாதிரி அலைதான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும் பாத்துக்கா. அதனாலதான் சொல்லுதேன். ஆண்டி நான் ஃபாரின்ல இருந்ததுனால அப்படிதான் கூப்பிட வருது. என்னடா இது, இந்த 10 மாக்கு வந்து சோதனை? இருக்கட்டும், உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு. ஆனா அந்த வெறும் ஆண்டின்னு மட்டும் கூப்பிடாத. பத்துமா ஆண்டி அப்படின்னு சொல்லு. ஓகே பத்மா ஆண்டி. சரி எப்படியோ கூப்பிட்டா சரிதான். பட்ட காணிக்கே பாரு. மர்மோல பிடிச்சிருக்கா? கலரு நல்லா இருக்க பட்டு. வாவ் சூப்பர் ஆண்டி, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் வெரி மச். ரொம்ப சந்தோஷமா. உனக்கு தானே பிடிக்கணும். பட்டு வந்து கொஞ்சம் கூடுதலா எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு 35 ரூபாய் கிட்ட தான் எடுத்திருக்கமா. 35 ரூபாய் பயப்படாதமா, பெரிய 35 ரூபாய், 35,000 ரூபாய். ஓகே ஆண்டி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிள்ளை எப்படி வளர்த்திருக்காங்க ஐயா, என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டா உன்னை நினைச்சேன். எனக்கு பெருமையா இருக்குமா. உன்னை அப்படி வளர்த்திருக்காங்க உங்க அப்பா. அப்படி ஒரு நல்ல பிள்ளையால வளர்த்திருக்காங்க. ரொம்ப புகழாதீங்க ஆண்டி. பாரு மர்மலா, இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட எதையும் மறைக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்ல. ஆஹா, இந்த கிழவி என்னத்தையே ஒன்ன போட்டு உடைக்க போது. உண்மைய கரெக்டா இப்ப கப்புடு புடிச்சுக்கணும். பத்மா அத்தை என்ன சொன்னேன்? பத்துமா அத்தை சொன்னேன். என் மனசெல்லாம் அப்படியே குளிர்ந்து போச்சு. உச்சந்தலையில அப்படியே ஒரு ஐஸ் கட்டி தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. என்ன அளவுல இருக்கு தெரியுமா? இப்படியே கூப்பிடுமா என்ன? ஓகே அத்தை, என்னவோ சொல்ல வந்தீங்களே. உன்கிட்ட எப்ப சொல்லலாம் நினைச்சிருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை வந்துட்டு. என் மர்மோ மேல அவ்வளவு நம்பிக்கை வந்துட்டு. இப்பதான் சொல்ல போறேன். கரெக்டான நேரம் இதான். மண்டைக்கு வெளியில அந்த கிழவி சீக்கிரம் சொல்ல மாட்டேங்க. அப்படிங்க இப்படிங்க ஆனங்க பூனங்க உருட்டுது பரட்டுது. எவ்வளவு நேரம் வாய் பேசுது? எதையாவது ஒண்ணு சொல்லுதா? சீக்கிரம் கட்டன் ரேட்டு சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியதானே. ஏன் உசுர வாங்குறதுக்குனே வளவள கொலகொலன்னு வெண்டைக்க மாதிரி பேசிட்டு இருக்கு. அம்மால அங்க திரும்பி என்னமா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல ஆண்டி, உங்களை மாதிரி யாராலையும் ரொம்ப அழகா பேச முடியாது. அததான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கூட இவ்வளவு அழகா பேச மாட்டேங்கிறோமே அப்படின்னு. ஆமாமா, நான் நல்ல அழகா பேச மாட்டுக்கா. என் தங்கச்சியோட சின்ன வயசுல இருந்து நான் தான் நல்ல அழகா பேசணும். இல்ல எல்லாரும் கூப்பிட்டு பாடு பேசுவோம். கேளவி இத கூப்பிட்டு பேசிட்டாலும் வீடு விளங்கும். கேள்வி, இந்த வயசுல நீ இந்த பேச்சு பேசுறனா, அந்த வயசுல நீ என்ன பேச்சு பேசுவ? இருடி இன்னும் 2-3 நாள்ல வைக்க உனக்கு ஆப்பு பெருசா வைக்க. பத்மா அத்தை சொல்லுங்க அத்தை. இன்னும் இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன்னு சொல்றீங்க. ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொன்ன போது, இல்லன்னா பரவாயில்ல, ஓகே தான். அது எப்படிமா என் மரமும் வாண்ட சொல்லாம இருப்பேன்? அதான் 2-3 நாள்ல கல்யாணம் பிறவு என்ன, இனிமே சொல்லிதானே ஆகணும். பாருமா, கொஞ்சமா குருவி சத்த மாதிரி ஒரு 50 பவுன் கிட்ட நான் சேர்த்து வச்சிருக்கேன். கிழவி சரியான ஆளுதான். 50 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன். நான் கூட என்னவோ 20-25 தான் சேர்த்து வச்சிருக்கேன்னு நினைச்சேன். 50 பவுன் நகையும் யாருக்கு நினைச்சேன்? எனக்கு நான் நினைச்சேன் எல்லாமே என் மௌனுக்கு வரக்கூடிய பொண்டாட்டிக்கு தான் சேர்த்து வச்சிருக்கேன் பாத்துக்கோ. நான் கூட 1-2 போட மாட்டேன். ஏன்னா ஊர்ல இருக்க அவ்வளவு பேர் கண்ணுல தீய வச்சு விடுவாளுவா. என்ன சொல்றீங்க? கண்ணுல ஃபயர் வச்சிருவாங்களா? கண்ணுல தீய வச்சிருவாளுவா அப்படின்னு சொன்னா எங்க ஊர்ல எல்லாம் அந்த கண்ணு போட்டுருவாளுவா. கண்ணு போட்டு நம்மள சாச்சி போடுவாளுன்னு அர்த்தம். கேளவி, இதுக்கு கண்ணுல ஃபயர் வச்சிட்டாலும் இதுதான் எல்லாருக்கும் ஃபயர் வச்சிட்டு தெரியுது. அகநட்டெல்லாம் எடுத்து வந்து உனக்கு கழுத்துல போட்டு நல்ல அழகு பார்க்கலாம் இப்பவே நினைச்சேன். கடைசியில் என் மோவன் பீரோ சாவியை பைக்கு சாவியோட சேர்த்து போட்டு கொண்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. வரட்டு என்னமா ஆண்டி, நான் நகை நட்டுக்கலாம் ஆசைப்படுற ஆள் இல்ல. நல்லவளமா நீ? ஆண்டி கண்ணை தொடங்க, அல்லாதீங்க. இந்த சூட்கேஸ் பாத்தீங்களா ஆண்டி? இதுல நான் என்ன வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னத்த வச்சிருப்ப? 5 பேண்ட் சட்டை, அப்புறம் மாடல் ட்ரெஸ், அது இதுன்னு குமிச்சு வச்சிருப்பேன். ஆண்டி நான் ஃபாரின்ல இருந்து வரப்ப இதுல 1/2 கிலோ கோல்டு எடுத்துட்டு வந்தேன். கோல்டு தங்கம். என்ன மர்மோல, ஏதோ 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன், தக்காளியா வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. தங்கத்தா ஆண்டி, இதெல்லாம் எங்க டாடி சேர்த்து வச்சது. எல்லாமே எனக்கு தான், என் ஒருத்திக்கு தான். அதான் சொன்னாங்க, மேரேஜ் அன்னைக்கு நான் காலையில தான் நான் வருவேன்டா, அதனால நீ இப்பவே எடுத்துட்டு போடா அப்படின்னாங்க. நான் அதான் முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்டேன் ஆண்டி. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு 10 lakhs கிட்ட கேஷ் கூட இருக்குது. கேஷ்னா உங்களுக்கு தெரியுமா? காசு, பணம், துட்டு, மணி. காசு, பணம், துட்டு, மணி. காசு, பணம், துட்டு, மணி. மர்மோல, நகை நட்டு பணம்லாம் வாங்கிட்டு இருக்கதோட என்கிட்ட இருக்கதான் நல்லது. ஏன்னா இனி சின்ன பிள்ளை பத்தியா நீ பத்திரமா பாதுகாத்துக்கிட மாட்டேன். அதனால என்கிட்ட தந்துரு அந்த பொட்டிய எங்களை பீரோக்குள்ள வச்சு அதை உள்ள வச்சு பூட்டி சாவி எடுத்து என் இடுப்புல சொருவிக்கிட்டேன். கேள்வி, எப்பண்டா ஆள் அசரும் ஆட்டையை போடலான்னு பாத்துட்டு இருக்கு. ஐயோ என்ன ஆண்டி, என்னென்ன பச்சை பிள்ளை நினைச்சீங்களா? ஃபாரின்ல இருந்து இங்க வரைக்கும் பத்திரமா கொண்டு வந்தவளுக்கு இந்த ஒத்த ரூம்ல பத்திரமா பாத்துக்க தெரியாது.
முடியாதாக்கும். நான் பத்திரமா பாத்துக்குவேன் ஆண்டி. ஆள் அசர மாட்டங்களே, நம்மளே மிஞ்சிரோ போல இருக்க. இவட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரிம்மா, ஜூஸ் குடிக்கியா இல்ல காபி டீ குடிக்கியா? ஆண்டி, சிக்கன் சூப் கிடைக்குமா? ஆமா, நான் வேற காபி ஜூஸ்ன்னு கேட்டு கிடக்கனே. இந்த மலைக்கு எதமா சிக்கன் சூப் குடிச்சா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இரு, இப்போ போட்டுட்டு கொண்டு வாடியாரேன். கேளவி, பணம் நகரன்னு ஆன வாயை பிளந்துட்டு ஓடுது. ஓடு ஓடு, எத்தனை நாளைக்கு ஓடுறேன்னு பாக்குறேன். என்னக்கா இந்த ரூம்ல தானே உங்க மொபா இருக்கான்னு கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப ஆளை காணல. சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. இந்த ரூம்ல தானம்மா படுக்க வச்சு குளுக்கோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. கடவுளே, சோதனைக்கு மேல சோதனையை பத்தியாமா எனக்கு. எங்க போனாலும் சுத்தி சுத்தி அடிக்கி. ஆஸ்பத்திரி கூட்டு வந்த பிள்ளைய காணலையே. இந்த நர்ஸ் மட்டும் வேற சொல்லிட்டு போறனே. இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே. புருஷனுக்கு நான் என்ன பதில சொல்லுவேம்மா? கெட்ட நேரத்துக்கு மேல கெட்ட நேரம் நம்மள எல்லாம் சூழ்ந்திருக்கு. கடவுளே, காலாதீங்கக்கா, கண்ணு தொடங்கிக்கா. என்ன காரிங்க? ஆஸ்பத்திரியில இருந்தவங்க வேற எங்கக்கா போவாங்க? ஒருவேளை டெஸ்ட் எதுவும் எடுக்கக்காண்டி வேற ரூம் கூட்டு போயிருக்காங்களா என்னவோ? அப்படியே தான் இருக்குங்க. அழாதீங்க. தாங்க நர்சக்காவை பார்த்து கேப்போம். எம்மா எம்மா, இங்க வாங்க. பக்கா, எனக்கு ஒரு நிமிஷத்துல உசிரியே போன மாதிரி ஆயிட்டு. ஒன்னு ரெண்டு ரூம்ல காணலன்னு. அதே எப்படிக்கோ பிள்ளைய ஒத்தையில விடுவோம். பிள்ளைய வர ஏன்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிய. டாக்டர் அம்மா என்னமா சொன்னாங்க பாத்துக்கிட்டு? வலி எதுவும் இருக்கா? என்னவும் சொன்னாவளா? பிரசவம் எதுவும் ஆயிருமோ? சீக்கிரமே. டாக்டர் அம்மா பாத்துட்டாங்கம்மா. ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்தாங்க, பிள்ளையும் செக் பண்ணி பாத்துட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது சாதாரண வலிதான், பிரசவ வலி இல்லன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, இப்பதாம்மா மனசு நிம்மதியா இருக்கு. கடவுள் காப்பாத்தினாரம்மா. இப்பவே பிள்ளை பிறந்தனா கஷ்டம்லாமா. 8 மாசம் முதல்ல நல்ல நிறவா குழந்தை பிறந்தா நல்லது, பிள்ளைக்கு நல்லது, என் மொவளுக்கு நல்லது. தலை பிரசவம் பாத்தீங்களா? அதனால பிரசவ வலி எது, சாதாரண வலி எதுன்னு உங்க மொவளால கண்டுபிடிக்க முடியல. அதான் லேச இடுப்பு வலி வந்தோடனே வலி வந்துட்டுன்னு சொல்லியிருக்கா. ஆமாம்மா, எனக்கும் கை உடல கால் உடல அப்படி சொன்ன உடனே நான் அதில் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஓடிடுவோம். என்னதா இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துடலாம். பார்த்துட்டு டாக்டர் அம்மா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. இப்போ என் மனசு நிம்மதியா போவேன். வீட்டுக்கு கூட்டு போலாமாம்மா? ஆமா, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இனிமே ஏதாவது வலியிலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கூட்டிட்டு வந்துருங்கம்மா. வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன அடுத்த செக்கப்புக்கு இன்னும் ஒரு 10 நாள்ல வரணும். அப்ப கண்டிப்பா வந்துருங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிமா என் பிள்ளைய பாத்துக்கிட்டதுக்கு. பரவாயில்லம்மா, பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுங்க. ஆமா, யாருமா இவங்க? என்னம்மா இப்படி காட்டிட்ட? உனக்கு ஒண்ணுன்னு என் மனசு துடிக்கி. பெத்த தாயினா. ஆனா இவங்க 2 பேரும் உனக்கு இடுப்பு வலிக்குன்னு சொன்னோட 2 பேரும் பதறி அடிச்சு ஓடி வந்துட்டாங்க. 2 பேரும் துணி கடைக்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ கல்யாணமா துணி எடுக்க வந்திருக்காங்க. நம்ம புரியல உனக்கு? நம்ம ஒரு ஊர்ல, அந்த பக்கத்து ஊர்ல ஒரு வீடு பாத்திருக்கேன்னு சொன்னோம்லாமா. அது பக்கத்து வீடு இவங்க 2 பேருக்கும். சின்ன பொண்ணு வசந்தின்னு உனக்கு ஒரு நாள் சொன்னோம்லாமா. இவங்க தானே அவங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏ இருக்கட்டுமா, இதுல என்ன இருக்கு? உங்க அம்மா அப்படி பதட்டமாயிட்டாங்க. எங்களுக்கே பாக்கிறதுக்கு சங்கடமா இருந்தா அந்த அளவு கூட ஓடி இருந்தோம். ஆமாமா, இனி டாக்டர் அம்மா ஒண்ணும் இல்லன்னு சொல்லியாச்சுல, இனிமே சந்தோஷம் தான். எங்களை வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்கல்லம்மா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க 2 பேரும் பத்திரமா பாத்து எடுத்து போயிட்டாங்கம்மா. எங்களுக்காண்டி மெனைட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டுக்கா. ஏக்க நீ எதுல போறிய? ஆஸ்பத்திரி வாசல்ல தான் ஆட்டோ நிக்கும்லாமா, அதுல போயிருந்தோம் நாங்க வீட்டுக்கு. அட நீங்க வரக்கா, ஆட்டோல போனோம்னா நம்ம ஊர் ரோட்டுக்கு இன்னைக்கே பிரசவம் ஆனாலும் ஆயிரும். கார் தானக்க கொண்டு வந்திருக்கோம். பிள்ளைய அழுங்காம குலுங்காம பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல கொண்டு இறக்கி விட்டுருந்தோங்க. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு போறோம். உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? இதுல என்ன பாருங்க, கூட ஒரு 1/2 மணி நேரம் அவ்வளவுதானே. நீ வேறமா, என் பக்கத்துல நிக்குது உலகம் சுற்றும் வாலிபி. ஏசி கார்ல அப்படியே ஜம்முன்னு ஊர் சுத்தி பாக்கணும்டா நம்ம 4 மணி அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன 4 மணி, என்ன ரகசியம் எதுவும் பேசணுமா? பிஷ் பிஷ்ங்க. அவங்க 2 பேரும் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? என்ன பத்தி விலாவரியா ஒரு மாதிரி நக்கல் பண்ணுத? ஐயே, நக்கல் பண்ணணும்னா எப்போ? உங்களை பத்தி பெருமையா 4 வார்த்தை பேசிட்டு இருக்கேன். நீ என்ன பத்தி பெருமையா பேசுன. ஏக்கிறது எருமை, இதுல என்ன பெருமை உனக்கு? அட கடவுளே. சரிம்மா தாயே, உங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசணும்னா என்ன கேளுங்க. இங்க போமாக்கா. சரிம்மா. வரமோளா மாமியா கிழவி. என்னமா சின்ன பொண்ணு ஏன் பதட்டமா இருக்க மாதிரி இருக்க? என் மாமியா கிழவிக்கு அப்பல இருந்து போன் போடுறேன். தொடர்பியலுக்கு அப்பால இருக்காங்கன்னு வருது. இப்பதான் எங்க மாமியா கிழவியோட சவுண்ட் எங்க இருந்து கேக்குக்கா. லேசா என்ன ஏதுன்னு எட்டி பாத்துட்டு ஓடி இருந்தேக்கா. சரிம்மா, பரவாயில்ல. மாத்திரை வாங்கணும்ல, வாங்கிட்டு உட்காந்துருக்கோமா, நீ பாத்துட்டு வா. கடவுளே, இந்த கிழவி எங்க கிடந்து கூப்பிடுதுன்னு தெரியலையே. எத்தே எத்தே, என் மாமியா கிழவி. வரமோளா, இங்க பாரு, இங்க இருக்கே. ஏமா, இந்த சின்ன பொண்ணு அக்காவுக்கு மாமியார் மேல நல்ல பாசம் உங்களுக்கு பத்தியமா? ஆமாமாக்கா, இப்படி ஒரு மாமியார் மரமா பாசத்தை நான் உலகத்துல பார்த்ததே இல்லையே. மாமியா கிழவி, 3 ரோசஸ்க்கு என்னாச்சு? வரமோளா, பக்கத்துல வா. மாமியா கிழவி, உங்களை ஊர் முழுக்க வலை போட்டு தேடி இருக்கேன். போனுக்கு மேல போன் அடிச்சிருப்பேன். நிறைய நாட்டு சிபிள் இங்கதான் வந்து படுத்து கிடக்கலாம். வரமோளா, சின்ன பிரச்சனை நடந்து வச்சு. வரமோளா, என்ன மாமியா கிழவி சொல்லுதியா? பிரச்சனையா? பிரச்சனை பண்ணதுக்குனே அர்ச்சனையை போட்டுட்டு அலையுமே அந்த 3 கிழவிகளும். கடைசியில இதுகளுக்கே பிரச்சனையா? என்ன நடந்துன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? எல்லாம் தாளுந்தே ரேடியோ பண்ணின வேலை. யாரு? நம்ம ஒயிட் மதர் பண்ண வேலையா? வரமோளா, இந்த 10 வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கா பாத்தியா? அவ என்னலாமோ கிரீமா என்னத்தையே கொண்டு வந்து வச்சிருக்கா பாத்துக்க. டப்பா டப்பாவா வெள்ளையம்மா கிழவி எங்க 2 பேரையும் வாங்க வாங்கன்னு உசுரை கொடுத்து கூட்டிட்டு போச்சு. அந்த புது பொண்ணு போய் பாத்துட்டு வரோன்னு நாங்கள ஆணு வாயை பொழுதுட்டு போன பின்னாலே அங்க அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு வரும்போது இந்த வெள்ளையம்மா கிழவி அவகிட்ட இருந்து ஒரு ஏதோ கிரீமா அதை அடிச்சுட்டு வந்துச்சா. பாவி மக்கா, கிளவி கிளம்பிட்டா. சின்ன பொண்ணு களவாங்கலாம் இல்ல, நல்ல அளவோல இருந்துச்சுல, அதை தின்ன நல்ல அழகா மாறிடும்னு சும்மா ஒரு நப்பாசையில எடுத்துட்டு வந்தேன். அட கொண்டாட்டமே. அது என்ன கிரீமோ தெரியலையே. அது தூக்கிட்டு வந்து வெள்ளை மகளவி ஆளுக்கு ஒரு திண்டு தின்னுங்க, அலுவா மாதிரி இருக்கு, இது தின்னா நல்லா அப்படி ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம் அப்படின்னு கதை விட்டா.
டாக்டர் கிட்ட தான் அந்த கிரீமை கொடுத்து விவரத்தை கேட்டோம். அது சொறி பட சிறங்குக்கு போடக்கூடிய ஒரு மருந்தா. அதை தூக்கி இவ தந்திருக்க அந்த கிழவி. அதையும் நாங்களும் அழுவான்னு சொல்லி நல்லா நக்கி தின்னுருக்கோம். மர்மல இந்த குளுக்கோஸ் போட்டு அதுக்கப்புறம் மூக்கு வழியெல்லாம் டியூப் எல்லாம் சொறி விட்டாங்களா, அந்த எல்லாம் சரியாயிட்டு. ஆமா, நீ ஏதோ பிளஸர் கார்ல வந்திருக்கியாமா, ஏசி போட்ட கார்ல. அந்த கார்ல எங்களையும் கொஞ்சம் கூட்டிட்டு போயா. மர்மல நீ பிளஸர் கார்ல வந்திருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த நர்ஸ்ல சொல்லிச்சு உன் மர்மோ பிளஸர் கார்ல வந்திருக்காமா அப்படி சொல்லிச்சு. அந்தாலதான் எனக்கு உசுர் வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் சரியாயிட்டு. அந்தாலதான் உன்னை மர்மலான்னு கூப்பிட்டேன். ஏன் வெள்ளைமக்கா, ஏன் பஞ்சக்கா, என்ன படுத்துட்டு இருக்கியா? எல்லாரும் சம்மனு எந்திரிங்க, பிளஸர் கார்ல போவோம். என் மர்மோ நல்லா அழுங்காம குலுங்காம வீட்டுல கொண்டு இறக்கி விடுவா. மர்மல எங்க போற? கையை பிடிச்சு கூட்டு வா. என் மாமியா கிழவி குத்துல குடல் வெளியில வந்துரும். உங்க 3 பேர் அலப்பறைக்கும் அளவே இல்லையா? உங்க 3 பேரையும் தூக்கி போட்டு பிளஸர் கார்ல கொண்டு போடுமா? பிளஸர் கார்ல எப்படி வந்தாலும் அதே மாதிரி வந்து சியாருங்க. மர்மல 5 பைசா துட்டு இல்ல கையில. துட்டு இல்லன்னா நடராஜா வண்டியில வந்து சியாருங்க. அம்முக்கு டும்முக்கு அமால் டுமால், அம்முக்கு டும்முக்கு அமால் டுமால். ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நாளை கழிச்சு, அதாவது ஜூன் 2ஓட நம்ம சம்மர் ஆஃபர் முடிய போகுது. இந்தியா, அந்தமான் தீவு எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட ஃப்ரீ ஷிப்பிங் தான். மறக்காம ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நம்ம ஹெர்பல் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஆஸ்மிஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.